இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்கன்னா வருவாங்க. இன்னும் வர வேண்டியவங்க இருக்கிறாங்க, வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இன்னும் மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்ன்றதுல நம்பிக்கை இருக்கு. பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்தவர் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர நான் பதில் சொல்றது சரியா இருக்காது. இல்ல அவர் வந்து அதுக்கான நெகோசியேஷன் அந்த இதெல்லாம் பேட்டர்ன் நடந்துட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். அவரு சரியான நேரத்தில் அவர் பதில் சொல்லுவார். எல்லாருமே வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு சைடு வரணுன்றதுதான் திரு அமித்ஷா அவர்களுடைய எதிர்பார்ப்பு. நல்லது நடக்கும். உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். நீங்க பார்க்கணும். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக ஆல்ரெடி நம்மளோட வந்து இணைஞ்சிட்டாங்க. அதனால மற்றவங்க அவங்களுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் நான் சொல்றேன் இல்லையா, திமுக எதிர்க்கக்கூடிய அனைவரும் ஒரு அணியில வருவாங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. உறுதியா 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும். பாமக கூட எல்லாருமே நம்ம திசையில வருவாங்க. அதுல ஒன்றும் இது பண்ணுவாங்க. ஆனால் த்ரிஷா வந்து எல்லாருக்கும் பிடிச்ச நடிகை தான். அவங்க வந்து ஒரு செலிப்ரேட்டட் ஆக்டர். அவங்க வந்து தமிழ் மட்டும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லையுமே உண்மையாக சொல்லணும்னா நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவங்க சிறப்பாக நடிக்கக்கூடியவங்க. அண்ணன் நைனா நாகேந்திரன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மிகுந்த ஒரு எங்கேயும் வார்த்தையை விடக்கூடியவர் கிடையாது. பெண்கள் மேல மிகப்பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர். உங்களுக்கு தெரியும், இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிறாங்க. அவர் அந்த வார்த்தையை ஸ்லிப் ஆஃப்டாங்க. நம்ம பேசும்பொழுது சம் டைம்ஸ்ல வந்துடும் இல்லையா, அதுக்கு ரெக்ரெட் தெரிவிச்சாச்சு. அதனால வந்து நாங்க இன்னும் சொல்றோம், ஆக்டர் த்ரிஷா அவர்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நாங்கெல்லாம் அவங்க படங்களை பார்த்து சந்தோஷப்படணும். இனி ஆக்டர் அஜித் நெக்ஸ்ட் வரக்கூடிய படங்களை கூட அவங்க பண்ணணும். இப்போ கூட வந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது சின்ன மிஸ்டேக்ல நடந்தது. அது ஒரு பெரியப்படுத்த வேண்டிய அவசியம்.